This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியா மீது புதிய வரி, ட்ரம்ப் அறிவிப்பால் அதிர்ச்சி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் விரைவில் 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியாவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ரெசிப்ரோக்கல் வரி அச்சம் இருக்கும் வேளையில் ட்ரம்பின் இந்த புதிய வரி விதிப்பு பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதல் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவின் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைப்பதாக உருவாக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டினார். பிரிக்ஸ் நாடுகளின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு எதிராக உள்ளது என விமர்சனம் செய்தார். இந்த அறிவிப்பு உலகளவிய வர்த்தகங்களின் புதிய பதற்றங்களை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இந்தியா உட்பட இந்த அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் 10% வரி செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறினார். இந்த அறிவிப்பில் ட்ரம்ப் திங்கட்கிழமை விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராய்ட்டர்ஸ் அறிக்கையின்படி இந்த வரி உடனடியாக அமலுக்கு வராது. மாறாக பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்கா எதிர்ப்பு கொள்கையை மேற்கொண்டால் மட்டுமே இது நடைமுறைக்கு வரும். இத்தகைய அறிவிப்பை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த சில வாரங்களிலேயே அறிவித்தார். மேலும் அப்பொழுது அந்த அளவுக்கு வரி விதிக்கப்படும் என்பது குறித்து தெரிவிக்கப்படவில்லை. மேலும் இந்தியா தரப்பில் இருந்து பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளது. தெற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை குறைக்கவும் பிரிக்ஸ் நாடுகள் மத்தியிலான வர்த்தகத்தை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பாகும். இந்தியா அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக பங்களிப்பாக இருந்தாலும் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியாவை விதிவிலக்கு செய்யாமல் குறிவைப்பதாக உள்ளது. இந்த வரி விதிப்பு இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான மருந்துகள், தொழில்நுட்ப உபகரணங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் பாதிக்கலாம். ஏற்கனவே ரெசிப்ரோக்கல் வரி விதிப்பில் இந்தியாவுக்கு ட்ரம்ப் 26% வரி விதிக்கப்பட்டு உள்ள வேளையில் தற்பொழுது பிரிக்ஸ் நாடுகள் மீதான 10% வரி என்ற வகையில் மொத்தம் 36% வரி இந்திய பொருட்களுக்கு, சேவைகளின் மீது விதிக்கப்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.